இப்போது மானிட மகன் வாழ்ச்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் வாழ்ச்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக வாழ்ச்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாக அவரை வாழ்ச்சிப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையும் தூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும். என்ன யூதாஸ், உனக்காகத்தான் மதகுருக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அரண்மனையின் 4ஆம் வாயிலில். சரி, நீ போ, நான் வருகிறேன். வாங்குவதா வா. ஒரு போராளியின் வாள் யாக உரைக்கும் பிறகு இத்தனை நாட்கள் மழுங்கி போகிறது. அந்த வாளை தீட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறோம். புத்தி கெட்ட வார்த்தைகளால் இதுவரையில் மங்கி கிடந்த இந்த வாள் ரோம சாம்ராஜ்யத்தின் சாலை தொட்டில் உருவாக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம். என்ன யூதா சொல்கிறாய்? யூதாஸ், நீங்கள் அத்துணை பேரும் சாம்ராஜ்யத்தின் மானத்தை வாங்கிக் கொண்டிருந்த ஒருவன் அவமானம் அடைய இது யூதாஸுக்கு அடையாளமாய் தரப்படுகின்ற சன்மானம். பெற்றுக்கொள் யூதாஸ். என்ன யோசிக்கிறார்? பெற்றுக்கொள், தயங்காதே. பெற்றுக்கொள் யூதாஸ், பெற்றுக்கொள். என்னோடு வாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தேடுகிறேன். நான் தான். ரபி, வாழ்க. போடா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். காது காது காது.
உன் வாளை உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் இன்னும் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். மரண தண்டனை விதிக்க சாட்சிகளை தேடுங்கள். இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான். உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இதனுடன் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். யூதர்களின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்லுகிறீர். தன்னை மெசியா என்கிறான், மெசியா என்கிறான். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களில் கட்டுகிறேன் என்கிறார். மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகிறான். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? இந்த மனிதரை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஐயா, அந்த லேவியர்களின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் என்று தங்கள் மனைவியிடம் சொல்லினார்கள். சரி சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநராகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர். எனவே நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? இவர் செய்த குற்றம் என்ன? சரி, இவரது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை. நீ
நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் திரு ரத்தம், என் இயேசுவின் திரு ரத்தம், சிலுவையில் இருந்து ஒழுகும் ரத்தம், சிலுவையில் இருந்து ஒழுகும் ரத்தம், நதியாய் பாயட்டுமே என்னில் நித்தியமாய், நதியாய் பாயட்டுமே என்னில் நித்தியமாய், ரத்தம் திரு ரத்தம், என் இயேசுவின் திரு ரத்தம், ரத்தம் திரு ரத்தம். யூதரின் அரசே வாழ்க! யூதரின் அரசே வாழ்க! இதோ முள்முடி. யூதரின் அரசர் தலையை அலங்கரிக்க முள்முடி சூட்டுவோம். யூதரின் அரசே வாழ்க! யூதரின் அரசே வாழ்க! கொடிய பாரமான சிலுவையை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் என் தோள் மீது சுமத்தி கலப்பையில் பூட்டிய மாட்டை அடிக்கிறது போல சாட்டையால் அடிக்கிறார்கள். கொண்டு ஓடிப்போ என்று விரட்டி அடிக்கிறார்கள். என் மீது ஒரு மனித கரிசனை கூட காட்ட மனவரவில்லை. நான் அந்த அளவுக்கு வெறுப்புக்கு ஆளாகிவிட்டேன். உண்மை பேசினால் உலகம் இவ்வளவு வெறுக்குமோ? என் பாவபாரத்தின் சிலுவை கல்வாரியாகமாய் சிலுவை என் தாய்முதலம் நீ அரித்திடவே. மகனே, மகனே, உன்னை ஈண்டெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய். உன்னை ஆளாக்கும் தகுதியை ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, திருடி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்டு மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றையாடை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ரோம வீரர்கள் வேகமானவர்கள் மட்டுமல்ல, விவேகமானவர்களும் கூட என்று ஊர் சொல்லட்டும்.
கொடியது அவமானம். நெஞ்சில் துளி தந்தையே, அவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அம்மா, அம்மா, இதோ உம் மகன். இதோ உன் தாய். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உமது கையில் என் ஆவியை படைக்கிறேன். இம்மனிதர் உண்மையாகவே இறைவன். என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல. தூங்கிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிட்டு இருக்காரு. என்ன நிக்கோதேம் அவர்களே? நம்முடைய வழக்கப்படி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய உடலை கொண்டு செல்ல பிலாத்தியிடம் ஒப்புதல் பெற வேண்டுமே. ஒப்புதல் பெற்றுவிட்டேன். நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்கள் முக்கியமாக வெள்ளைப்போளமும் சந்தனத்தோடும் வெள்ளை துணியும் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் வாங்கி தயாராக வைத்திருக்கிறேன். அப்படி